ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். என்ன தேவி வரா? ஒரு நிமிஷம். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ரியலி சாரி. ஏய், நீ எதுக்கு சாரிலாம் கேட்குற? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் தானே உங்ககிட்ட கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நீங்கள் வேணும்னு பேசுறீங்க. தெரியாம தானே பேசிட்டீங்க. மீரா நினைச்சு தானே என்கிட்ட பேசுனீங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. நீங்கள் எனக்கு புரிய வைக்க வந்தீங்க. அப்போ நீங்கள் பேச வரதை நான் காதல் வாங்காமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது எந்த அளவுக்கு உங்களை கைப்படுத்தியிருக்கணும் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏ பரவாயில்ல விடு. எத்தனை டைம் சாரி கேட்டுட்டு இருப்ப? நான் பேசின விதம் அப்படி. உன் இடத்துல யார் இருந்தாலும் என்னை தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. நீ நினைச்சது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லை, நான் சொன்ன வார்த்தை அப்படி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வழியை கொடுத்துருக்கணும் தெரியும். அதான் அது எனக்கு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி கைப்படுத்திட்டுமேனு. மீரா வராமல் இருந்திருந்தா நான் என்னமோ உங்களை தப்பாக தான் நினைச்சிருந்திருப்பேன். இங்க பாரு, நீ கஷ்டப்படாதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தான் பண்ண வரைக்கும் தான் நீ பேசுன. அப்படி நீ பேசாம இருந்திருந்தா தான் நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அப்படின்னு பார்த்தா நானும் தானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி, ராத்திரி முழுக்க 2 பேரும் சாரி சாரி சொல்லிட்டு இருக்கலாமா? இல்லை, உங்களை தப்பா நினைச்சு. நீ நினைச்சது ஒண்ணு தப்பு இல்ல. நானும் கொஞ்சம் அப்படி இப்படிப்பட்ட பையன் தான். சரியா? ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. ஆ, தெரியுதுல்ல. அப்ப நீ நினைச்சது ஒண்ணு தப்பு இல்லையே. சரிதானே? ம், சரிதான். இருந்தாலும் மறுபடியும் சாரி சாரி சாரி. அப்ப நானும் சாரி சாரி சாரி. இப்போ ஓகேல? ம், ஓகே. சரி மாமா, பை. குட் நைட். ம், குட் நைட் குண்டு. குண்டு. ஆ, குண்டு. ஆ சரிதான். என்ன சரிதா? நீ எப்பவும் என்னோட குண்டு தான். சரியா? சரிங்க மாமா, போங்க போங்க. உங்க ஆளு வெயிட்டிங். என்ன? அதுக்கு தான் வெயிட் பண்ணீங்கன்னு தெரியும். போங்க. எப்படி? அதான் முந்திரி எழுதி ஒட்டியிருக்கே. டே ராஜுபாய், என்னாச்சு? எதுக்கு வாய் பழந்துக்கிட்ட? ஒன்னும். ஐயோ ஆத்தா. அண்ணா. மீராமா, சும்மாமா, சும்மா தொண்டைக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்க. அதான், வேற ஒண்ணும் இல்ல. அடி பாவி சண்டாளி, கால் மேல கல்லு தூக்கி போட்டுட்டாளே. மவனே, யார்கிட்ட? இப்போ கால் மேல தாண்டி. நெக்ஸ்ட் மண்டை தான். கதையை முடிச்சிடுவேன். எது மண்டையா? அடி பாவி, பாட்டு தாண்டி பாடுன. அதுக்கே இந்த கொலவெறி. பாட்டு பாடுறது தப்பு இல்லடா. என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து பாடல. அதான் இனி வாயை திறப்ப. வாயை திறந்து பாருடி. பெரிய செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு அடிச்சிடுறேன். கொருங்க ஆளு மண்டையும் பாரு. இனி வாயை திறப்ப. திறந்து பாருடி. அப்புறம் இருக்கும் உனக்கு. அடி கொலகாரி, என்ன க்ளோஸ் பண்ணத பிளான் பண்றியா? ஆமாண்டா, பண்ணி வையா. அம்மிக்கு ஆர்டர் போட்டிருக்க. நைட்டுக்குள்ள டெலிவரி ஆகிடும். அப்புறம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணே. எது அம்மிக்கல்லா? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நினைச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். எது? அதுக்கு என்னப்பா? வேணா, ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? எருமை, எதுக்கு கத்தன? என்னடா லவ் ஓகே ஆயிட்டோ? இன்னமும் 2 பேரும் ரொம்ப சின்சியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன மேட்ரு? ஓகேடா.
காலு உடஞ்சு போயிட்டுடா. நீ வேற ஏன்டா எரிச்சல கிளப்புற? என்ன சொல்ற? அம்மா எதுக்கு கத்தன? ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லையா? அப்ப ஏதோ இருக்கு. அந்த புள்ள லவ் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாலோ, அதான் கத்தனியா? அடி கொஞ்சம் பலமோ? நான் தான் சொன்னல உனக்கு அம்மிக்கல் கன்ஃபார்ம்னு. மண்ட பத்திரம் தம்பி. எல்லாருக்கும் லவ் செட் ஆகுது, ஆனா எனக்கு மட்டும். உனக்குலாம் செட் ஆகுதுடா. உனக்கும் லவ்க்கும் ஏனி வச்சாலும் எட்டாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தானா எதனா வந்தாதான் உண்டு. அப்படி இல்ல கடைசி வரைக்கும் போங்கடா. நான் போறேன். இந்த டாக்டர் பையனுக்கு கூட லவ் செட் ஆயிட்டு, ஆனா எனக்கு நானும் தனிமையும் பெட்ஷீட்டு பில்லோவும். டே டாக்டரே, பல்லவா காட்டுற? எனக்கு என்ன ஆளு இல்ல, தனிமையில தவிக்கிற மெல்ல. இந்த டாக்டர் பையன் மட்டும் அவன் ஆளோட சந்தோஷமா இருக்கணுமா? ஜொண்டோ ஜொண்டோ. எல்லாருடைய லவ்வும் இன்னைக்கு புட்டுக்கிட்டு போக ஃபர்ஸ்ட் இந்த டாக்டர் பையன் லவ் தான் உடைச்சுக்கிட்டு ஓடணும். அடப்பாவி, ஏன்டா அந்த கொலவெறி? எதுக்குடா இப்ப சூனிய வைக்கிறான்? ஆமாடா, அப்படிதான்டா பண்ணுவேன். மந்திர காளி, இந்த டாக்டரோட காதல் காணாம போகணும். ஆத்தா, எல்லாருடைய காதலும் ரக்கம் முளைச்சி பறந்து போகணும். இந்த ராத்திரியோட எல்லா லவ்வும் புட்டுக்கிட்டு போகணும். இது சிங்கிள் சாபண்டா. அட நாசமா போறவனே, இவனே நல்லதானே பேசிருந்தா? அதுனடா வாய்ஸ். அட பாவி, என்ன இப்படி சூனி வச்சுட்டு போறான்? டே டாக்டரே, சொல்ல மறந்துட்டேன். என்னாக்கு கருணாக்குடா. நான் சொன்னதெல்லாம் பழிக்கும். எதா முடிஞ்ச தக்க வச்சுக்கோ. அடே, நீ எல்லாம் நல்லா வருவடா. வருவ. ஆமாடா, வருவன் தான். நான் மட்டும் இங்க தனிமையில இருப்பேனா? இவனுங்க எல்லாம் லவ் மூட்டில் சுத்திட்டு இருப்பானுங்களாம். லவ் லவ் லவ்னு. எனக்கு இல்லைனா எவனுக்கும் இல்லை. நான் சூனிய வைப்பேன். ஜொண்டோ. அட நாசமா போறவனே, என்னடா சிரிப்பு இது? முழு சூனிக்காரனா ஆயிட்டானோ? கருணாக்கு வேற சொல்லிட்டு போறானே, ஒருவேளை பழிச்சிருமோ? எங்க நம்ம பச்சைக்கிளி? என்னமா சூனிய வச்சுட்டு போறான் இவனோட? 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இவளை எப்படி போக சொல்ல? சரி, வெறுப்பு ஏத்துவோம். அப்புறம் இவளே கிளம்பிடுவா. என்னாச்சு? தொண்டை சரியில்லையா? சும்மா. இங்க ஒரு பச்சை கிளி இருக்கு, அந்த கிளிய கூப்பிடுறேன். பச்சை கிளியா? பச்சை கிளிதான். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி நீதான். ஓய் பச்சை கிளி. இங்க கிளி இருக்கா? இருக்கே. நீங்க பார்த்தது இல்லையா? பாக்கலையே. எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அததான் கூப்பிட்டு இருக்கேன். என்ன? நீங்க கூப்பிட்டா வருமா? நான் கூப்பிடலாம் வேண்டாம். கண்ணை காட்டினாலே போதும், பறந்து வந்துடும். அப்படி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள. அப்படித்தானே பச்சைக்கிளி? ஆமா, இவர் பெரிய மன்மத அழகன். இவர் கண்ணு கண்ணாலே நாங்க பறந்து போயிடுவோம். ஐயோ டாக்டர், வெறுப்பா ஏத்திட்டு இருக்கீரே. அப்படியா? நான் கிளிய பார்க்கணுமே, வர சொல்றீங்களா? தாராளமா பார்க்கலாமே. இங்கதான் இருக்கு, பாருங்க. இங்க வா. எங்க? இங்கதான். அது கொஞ்சம் வெக்கப்படுது. இத்தனை பேர் இருக்கோம்ல, அதான் வர கொஞ்சம் கூச்சப்படுது. அப்புறம் இன்னொரு நாள் காட்டுறேன். நீங்க கிளி மூக்கு மட்டும்தான் சிகப்பா இருந்து பாத்திருக்கீங்க. ஆமா. ஆனா இங்க இருக்க பச்சை கிளிக்கு மூக்கு மட்டும் இல்ல, முகமே ரெட் சில்லி மாதிரி சிகப்பா இருக்கும். அப்ப நான் கண்டிப்பா பார்க்கணுமே. பார்க்கலாம். மீரா, உங்களுக்கு காட்டாமலா? கண்டிப்பா. இப்ப கூட முகம் ரத்த கிளறியா மாறிக்கிட்டே இருக்கு. அண்ணி, நான் கிளம்புறேன். இரு மீரா, போலாம். இல்ல நீ, நீங்க பேசிட்டு வாங்க. நான் கிளம்புறேன்.
யோ டாக்டர், மீரா கூட பேச தான் என்ன துரத்துறீங்க? நான் கூட உன்னை என்னமோ நினைச்சியா? ஃப்ராடு 420. எப்படியோ போயிட்டா, ஆனா கோவமா போறாளே, எப்படி சமாதானப்படுத்த போறானோ? என்ன இவ்வளவு கோவமா போறா? டேய் வினோ, உள்ள போயிட்டு போறா, டோர் லாக் பண்ணா திறக்க மாட்டா. போடா. பாய் மீரா. என்ன ஜினி, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சரி வா, நம்மளும் கிளம்புவோம். டைம் ஆகுதுல்ல. போலாம். ஆனா என்ன ஆனா? உனக்கு தூக்கம் வரலையா? வருதுதான். கொஞ்சம் அங்க பாரு. ஜெனி, சார். என்ன உறக்க வரலையா? இல்ல சார், அதான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? ஆனா இப்போ உறக்க வந்திருக்கணுமே. வருதுல? வருதுல? லைட்டா வர மாதிரி தான் இருக்கு. அப்ப வா ஜினி போலாம். போலாமே. ஜெனி, உங்களுக்கு தானே தூக்கம் வருது, நீங்க கிளம்புங்க. தூக்கம் வந்தா உடனே தூங்கிடணும், இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க போங்க போங்க. கிளம்புறேன் சார். மதி சார், உங்களை இன்னமும் நினைச்சேன். ஆனா நீங்க கிளாடி தான். சரி மீரா, நான் போயிட்டு தூங்க போறேன். பாய். இருடி, நானும் வரேன். இருடி, அப்புறம் போலாம். ஜெனி, நீங்க கிளம்புங்க. நானும் கூட போறேன். ஏன் உனக்குள்ள போக வழி மறந்துட்டோ? ஜெனி கூட தான் போவேன்னு சொல்ற? ஆமா. அப்போ வசதியா போச்சு. ஒரு முறை பார்க்கையில் பனியன உருகினேன், மறுமுறை பார்க்கையில் தீயிலே விழுகிறேன். கண்களால் நெஞ்சிலே காயங்கள் செய்கிறாய், மோகத்தின் பஞ்சினால் தடம் வைக்கிறாய். இமக்கும் பொழுது இதழும் தொலைத்தேன், எனக்குள் விழுந்தேன், உனக்குள் எழுந்தேன். காதல் நீரிலே மூழ்கி போகிறேன். அப்புறம் மேடம், உங்க கையில பிடிக்க முடியலையே, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்கனா? ஆமா, உங்களை பார்க்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும் போலயே. வாங்கணும் தான். ஆனா நான் பார்க்க சொல்ல நீங்க தான் அங்க இங்கமா தாழ்த்திட்டு இருந்தீங்களே. தாழ்த்திட்டு இருந்தனா? ஆமா. தவிச்சுக்கிட்டு இருந்தமா? அதான் ரூமுக்கு வாட்ச்மேன் வேலை பாத்தீங்களோ? அடி பாவி, இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு மனசு இறங்கல? பாவம் பயப்படல, இப்படி தவிக்கிறானேன்னு. அத பார்க்க சொல்ல கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. எது காமெடியா? ஃபீலிங்மா? அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. குட்டி பட்ட போன மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெருக்கமா நடந்துட்டு இருந்தீங்க. அது எப்படி தெரியுமா இருந்தது? என்னமோ பொண்ணோட ரூமுக்குள்ள பிரசவ இருக்கிற மாதிரியும், நீ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு டென்ஷனா நடந்துருக்க. என்ன அப்படியே தெரிஞ்சுதா? பார்க்க சொல்ல அப்படிதான் தெரிஞ்சது. அப்ப எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்க. அடி பாவி, இதெல்லாம் பார்த்து கூட உள்ளவான்னு சொல்லல. என்ன ரூம் ஓபன்ல தான் இருந்தது, நீ உள்ள வரதானே? ஓப்பன்ல தான் இருந்தது. ஆனா ஆனா என்ன? மித்ரா சொன்னா மதியம் அந்த ரூம்ல தான் இருந்தாங்கன்னு. நீ உள்ள வந்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போறதானே? எடுக்கதான் வந்தேன், எங்க எடுக்க விடுறாங்க? யார் தடுத்தா உங்கள? நீங்க தான் உள்ளே வரலையே. அதான் வெளியே லாக் பண்ணிட்டாங்களே. அம்மாவும் பாட்டி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வரலாம்னு நினைச்சேன். அதுங்காட்டி அப்பா வந்துட்டாரு. அப்புறம் எங்க இருந்து? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு நைட்டே ஆக்கிட்டு. சரி, சாப்பாடு சொல்ல பக்கத்துல வந்து உட்காரன்னு பார்த்தா 10 மைல் தூரம் தள்ளி உட்கார. என்ன நான் பக்கத்துல வந்து உட்காரன்னு கண்ணை காட்டுறேன், ஆனா நீ கண்டுக்காம போயிட்டு இருக்க. அத போன மாதிரி சத்தம் கொடுத்தியா? அப்போ உன் காதுல விழுந்ததா? அப்பயே பார்க்கலாம். அதெல்லாம் நல்லாவே விழுந்தது. நீ மீயான சத்தம் கொடுக்க, பாட்டி என்னையா வேணும்னு கேட்க, நீ அதுக்கு நான் அதுக்கு ஏய் சொல்லுடி, நான் என்ன சொன்னேன்? ஆமா, ஏன் பாதிரி இழந்து போயிட்ட? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. சரி சொல்லு, அதுக்கு நான் என்ன சொன்னேன்? சொல்லுடி. தெரியாது. தெரியாம தான் பாதிரி இழந்து போனியா? ஆமா. அப்பாடா, நல்ல வேளை உன் காதில் விழல. நான் கூட உன் காதில் விழுந்துட்டோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். ஆமா ஆமா, நீ காதல விடல. பாட்டி என்னையா வேணும்னு கேட்க, நீங்க மீரா வேணும்னு சொல்ல. பாட்டி என்னையா மீராவன்னு கேட்க, இல்ல பாட்டி மீரால மீன் மீன் வேணும்னு சொன்னேன்னு சொல்ல. அப்போ உன் காதில் விழுந்துட்டா? நல்ல வேளை, வேற யார் காதிலையும் விழல.
ஆமா ஆமா, அங்க இருக்கிறவங்க தவிர வேற யார் கதறி விடல. என்ன சொல்ற? போடா, நீ போனதுக்கு அப்புறம் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆ அப்படியா? நான் கவனிக்கலையே. சார் இந்த உலகத்துல இருந்தா தானே இதெல்லாம் தெரிய. சார் தான் வேற உலகத்துல இருக்கீங்களே, மேலமா பேசுறேன்னு கத்தி பேசி எல்லார் கதறி விழுந்துட்டு. அதானே எழுந்து போயிட்டியா? சாரிடி. போடா, அங்க அப்படி பண்ண. இப்போ நானே பேசி முடிச்சு வந்திருப்பல. அதுக்குள்ள வினோனா வர வச்சு பாவம் வினோனா போட்டு நீ படுத்தி எடுக்கிற. அடியே ஃப்ராடு, அப்ப என்ன பார்த்துட்டு தான் இருந்தியா? வினோனா சொன்னதால போனாங்கன்னு நினைக்கிறியா? ம் போடா, நீ அங்க இருக்கிறத பார்த்துட்டு தான் கிளம்புனாங்க. எது? அப்ப இன்னைக்கு ஃபுல்லா என்னனால டேமேஜ் பண்ணிட்டே தான் இருந்திருக்கனா? அப்ப எல்லாரும் என்னதான் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல என்ன டவுட்? இன்னைக்கு டைம் பாஸ் நீதான் உங்களுக்கு. சரி, நான் தூங்க போறேன். குட் நைட். ஏய் அப்ப நானு? நீ போயிட்டு தூங்கு. சரி இரு, நானும் வரேன் கூட. எது? நீ வரியா? எதுக்கு? வேற எதுக்கு? டேய், ஏய் தூங்குடி. தூங்க, நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். எது? தூங்க வரியா? மதியம் உன்னை கொல்ல போறேன். போடா, நான் ஜீவனுக்கு பார்க்க போறேன். ஏய் என்னடி? மீரா நேத்து எனக்காக, இன்னைக்கு உனக்காக. அப்புறம் நாளைக்கு யாருக்காக? நமக்காக. இதுல என்ன சந்தேகம்? எனக்கு வேண்டாம், இது நல்ல கதையா இருக்கே. போடா, நான் போறேன். அப்ப நான் தூங்க வேண்டாமா? வேண்டாம். இன்னைக்கு வாட்ச்மேனுக்கு லீவா, அதனால அந்த டியூட்டியை நீ பாரு. சரியா? நான் கிளம்புறேன். ஏய் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓடி மார்னிங் வந்து உன்னை பார்க்க ஒருத்தன் தவிச்சிட்டு இருக்கானே, என்ன எதுன்னு கேட்கல என்ன நீ? ஆமா, அத நானே கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு இப்படி என்ன காமெடி பண்ணவா? என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸா தெரியுதோ? அது எப்படி நான் சொல்லுவேன்? எப்படி சொல்ல நல்லா சொல்லிட்டியே. சரி அதை விடு, டைம் ஆகுது. ஆமாடா, ரொம்ப நேரம் ஆகிட்டு. சரி நான் போறேன். அடியே போட்டுட்டே இருக்க என்ன? எதனா இருக்கா? ஆமாடா. என்ன இருக்கு? கண்ணுல தூக்கம் இருக்குடா. கண்ணு சொருகுது. நான் போய் தூங்குறேன். என்ன கண்ணு தூக்கம் இருக்கா? அடியே என்னடி? என்னடினா? என்னடா? ஐயோ இவ்வளோட. இல்லடி, இப்ப நான் தூங்க போனதுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு தேடுவல, அதான் நீ ஏன் தேடி கஷ்டப்படணும்னு சேர்ந்து தூங்கலான்னு சொன்னேன். ஆமா, நான் எதுக்கு தேட போறேன்? அதுவும் நடு ராத்திரில. அப்ப தேட மாட்டியா? போடா லூசு, அப்ப நான் சொர்க்கத்துல இருப்பேன்டா. எழும்பவே மாட்டேன். நீ தள்ளு, நான் போறேன். ஏய் நான் மாடியில் தாண்டி இருப்பேன், என்ன தேடி அதே வேணாம், நேரா மாடிக்க வந்துடு என்ன? சரிடா, மார்னிங் வரேன். பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஏய் அப்ப நாம வந்துடா. ஆமாடா, குட் நைட். அப்ப மறந்துட்டாலோ? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. எனக்குடா